பிரைஸ் தி லார்ட். இந்த செக்குலர் வேர்ல்டில் படைபலன், உடல் பலன், ஆயுதம், பணபலம் இவர்களை தான் வீரனாக பார்க்க முடியும். ஆனால் ஆவிக்குரிய உலகத்தில் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒருவர், ஆண்டவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர், ஆண்டவருடைய ஆவியை உடைய ஒருவர், அவர் எதுக்குமே லாய்க்கில்லைனாலும் அவரை வச்சு அவர் என்ன வேணால் செய்வார். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் ஆண்டோடைய ஆவி இருக்கிறது. பைபிளில் கிதியோன் எடுத்து பார்த்தோம்னா அவரை ஒரு வீரனாக ஆண்டவர் செலக்ட் பண்ணுறாரு. இஸ்ரேலை விடுவிக்கிறதுக்காக அவர் போகிறாரு. அப்போ பெரிய படையோட போகிறார். கிட்டத்தட்ட ஒரு 32,000 பேரோட போகிறாரு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, உன் படை ரொம்ப பெருசாக இருக்குப்பா, இதோட நீ ஃபைட் பண்ணனா எல்லாரும் என்ன நினச்சிப்பாங்க, நீங்கள் பெரும்படையாக போய் நீங்களே ஜெயிச்சதா இஸ்ரேல் மக்கள்லாம் நினச்சிருவாங்க. அதனால யார் யாருக்கெல்லாம் பயப்படுறீங்களோ எல்லாம் வீட்டுக்கு போயிருங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்படின்னு சொல்லி அப்போ கிதியோன் எல்லாரையும் பார்த்து பயப்படுறவங்களாம் நீங்கள் வீட்டுக்கு போகலான்னொன்னா 22,000 பேர் போயிடுறாங்க. அப்போ லாஸ்ட்டாக ஒரு 10,000 பேர் இருக்காங்க. அப்போ சொல்கிறாரு, அந்த 10,000 பேரை கூப்பிட்டு போய் இந்த தண்ணி ஓடுதல அந்த இடத்துல எல்லாரையும் தண்ணியை குடிக்க சொல்லு அப்படிங்கிறார். எல்லாம் தண்ணியை குடிக்கிறாங்க. அப்போ முழங்கால் போட்டு மொண்டு குடித்தவங்களெல்லாம் தனியாக வை, நாய் நக்கிற மாதிரி நக்கி குடித்தவங்களெல்லாம் தனியாக வைங்கிறார். நாய் நக்கிற மாதிரி நக்கி குடித்தான்னா அப்படி குடிக்கும் போது தண்ணி குடிக்கும்போது நல்லா சவுண்டு வரும். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இவங்களை மட்டும் தெரியும். அந்த நாய் நக்கிற மாதிரி நக்கி குடித்தவங்க 300 பேர் தான் இருக்காங்க. முழங்கால் போட்டு மொண்டு சைலண்டாக குடித்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. அத்தனை பேரையும் அனுப்பிச்சிரு அப்படின்ட்டார். நாயை போல குடித்தவர்களை மட்டும் வை அப்படின்னார். வெறும் 300 பேர் தான். இந்த 300 பேரை வச்சு தான் நான் உனக்கு வெற்றியை கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஏன்னா அவருடைய பலத்தை, ஆண்டவருடைய பலம் தான் நான் நம்பணும்னா உண்மையிலே என்கிட்ட குறையாக தான் இருக்கணும். உங்கள்கிட்ட இப்போ குறையா இருக்கா அப்படின்னா ஆண்டவருடைய பலன் உங்கள் மேலே ஆக்ட் ஆக போகுதுன்னு அர்த்தம். அவர் உங்களுக்காய் போராட போறான்னு அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. குறையா இருக்கீங்களா? சந்தோஷமா இருங்க. அவர் உங்க கூட இருக்காரு. உங்க பலத்தில் நீங்க ஜெயிக்க போவதில்ல. அவர் உங்களுக்கு வெற்றியை தருகிற தேவன். அவர் உங்களுக்காய் போராடுகிறவர். உங்களோடு இருந்து அந்த வெற்றியை உங்களுக்கு தருகிறவர். சண்டையே இல்லாம அந்த 300 பேரை வச்சு சூப்பரா பிளான் பண்ணி கிதியோனுக்கு வெற்றியை கொடுத்து எல்லாரையும் ஓட வச்சார். அவர் உங்க கூட இருக்காரு. அவர் என் கூட இருக்காரு. இந்த பிரச்சனைலாம் ஒண்ணுமே இல்லை. பிரைஸ் தி லார்ட்.